ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன் வெயிலுக்கு தான். அதுக்கு மேய்ச்சிங்க கொடுவா மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் காய் எடுத்துக்கணுன்றதுக்காக கேரட் பீன்ஸ் பொரியல். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு போகா பண்ணியிருக்கேன். இந்த போகாவோட ரெசிபி எனக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் நேற்றுக்கு நீட் எக்ஸாம் பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய வியூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்பா தாங்க. அப்பாவை பற்றி பேசினாலும் அவரோட கோபமும் அவரோட கண்டிப்பும் தான் நம்ம எல்லாருக்கும் கண் முன்னாடி வரும். அவர் எதுக்காக அங்கே கோவப்படுவார், அவர் எதுக்காக நம்மளை திட்டுவார், நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பார். அவரோட அனுபவத்தை வச்சு நம்மளை அவர் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா தான் பட்ட கஷ்டம் தான் பிள்ளை படக்கூடாதுன்றதில் எல்லா அப்பாக்களும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கங்க. தான் படிக்கலைனாலும் தான் பிள்ளை நல்லா படிக்கணுன்றதுக்காக நம்மளை நல்ல காலேஜில் சேர்த்து விட்டு, நம்ம விரும்பின கோர்ஸ் எடுத்து கொடுத்து நம்மளை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அப்பாவை பற்றி நினைக்கிறோமா? கிடையாது. கோவப்பட்டார்ல, என்னை திட்டினார்ல, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னார்ல, எதுக்காகங்க அப்படி சொல்லியிருப்பார்? நீங்கள் உருப்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பார். அதை நம்ம என்ன பண்ணுறோம் எல்லோரும், அவர் என்னை சின்ன வயசில் இவ்வளோ திட்டினார், இவ்வளோ அடித்தார், இவ்வளோ பேசினார், இப்போ எதுக்கு நான் அவரை பார்க்கணும்? அவரோட கடமையை தானே அவர் செஞ்சார், பெற்றார்ல, அவர் தானே வளர்க்கணும் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப தவறான பேச்சுங்க. அப்படிலாம் நம்ம பேசவே கூடாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க அந்த அப்பா அம்மா. இப்போ வயசான நேரத்தில் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்குலாம் ரொம்ப தேவைங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாங்க, அன்பாக 4 வார்த்தை பேசினாலே போதுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, என் பையன் என்னை இப்படி கேட்டான், சாப்பிட்டியான்னு சொன்னான், இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தான், அது எல்லாருக்கிட்டையும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சின்ன சந்தோஷத்தை ஒரு மன நிம்மதி கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த மன நிம்மதி நம்மளை வாழ்க்கையில் எங்கேயோ கூப்பிட்டு போயிருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா அம்மாவை எல்லோரும் பேணி பார்த்துக்கங்க. அவங்க இல்லாதப்போ அவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறத விட அவங்க இருக்கும்போதே அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகிக்கணுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம அப்பாவை பற்றி பேசுவோம். வாழ்க வளர்க. பாய்.